Another thing is my son is qualified MBA. Super sir. HR and HR and marketing. Okay. அவரை பேஸ் பண்ணி சன்னை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களோட கோல்லையா உங்க பையன் கோல்லையா? அவரை யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஜுவல்லரி ஷாப் வேணும். அவருக்கு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவரே கொடுத்துடணும். He will manage his company. Another son is doing in an IT company. He is working as a senior software engineer in Accenture in Bangalore. அவருக்கு ஒரு ஐடி சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி within 5 minutesல நான் வந்து இதெல்லாம் தப்பான ஒரு கான்செப்ட் சார். சாரி டு சே. கோல்ஸ், லட்சியம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிக் பாயிண்ட் நம்மளா தான் இருக்கும். ரெண்டு விஷயம், ஒண்ணு அவரு இதை ஒத்துக்கணும், சரி. ரெண்டாவது அவரோட கோல் வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ கோல்ஸ் வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ண போறோம், நம்மள சென்ட்ரிக்கா வச்சுதான் சார் கோல்ஸ் இருக்கு. சாரி இல்ல சார், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆரம்பிக்கலாம்ன்றது சொல்றாரு. அதுதான் சொல்றேன். கோல்ஸே நீங்க என்ன பண்ண போறீங்க? பர்టిక్యులரா மைசெல்ஃப் only. ஓகே, வேற யாராவது சார்? உங்களோட ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் டைமா சொல்ல நம்ம இங்க நான் திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து ஏன் இந்த கோல நீங்க கேட்கல சார்? என்னோட ஷார்ட் டேர்ம் வந்து இப்போ நான் பிசினஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஐடியாஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் நிறைய நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன். மிட் டேர்ம் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், லாங் டேர்ம் வந்து அது கம்பெனியை கொண்டு போகணும். ஓகே ஓகே வேற யாராவது? I can share my opinion. At present, to channelize my knowledge and experience gained in 25 years, to keep myself busy with moderate earnings, okay, to start a cyber security solutions and services company. Short term will be training, okay, mid term will be the services to the companies, and the long term to give the cyber solutions. Okay, good. Anybody else want to share their goal? இல்ல நம்ம வெர்ஷன் 2 போலாம் சார். எனக்கு ஷார்ட் டைம் லாங் டைமாவும் சொன்னது ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றது ஃபிட்னஸ். சூப்பர், வெரி குட், வெரி குட், குட் குட் குட். ஓகே, கோல்ஸ்க்கு வந்து 3 விஷயம் சொல்றாங்க. ஒரு கோல், இது நம்ம வெர்ஷன் 2 இப்போ நம்ம அடுத்தது எழுத போறோம். ஒரு கோல்ல முக்கியமா இன்கிரிடியன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்னு வந்து should be financial goal, ரைட்? இப்போ நம்ம மெஜாரிட்டி சார் சொன்ன தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் கோல். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை இது நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும், இல்லை இது நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கோல்ஸ் ஆர் பர்சனல் கோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபேமிலி கோல்ஸ் ஆர் பர்சனல் கோல் அப்படின்றது என்னன்னா, இப்போ இந்தியன் சிஸ்டம் அப்படின்றதே கம்ப்ளீட்டா ரிலேட்டட் டு ஃபேமிலி, கரெக்ட்டுங்களா? வீடு வாங்குறதும் ஃபினான்ஷியல் கோல்ல போயிடும் சார். ஃபேமிலி இந்தியன் சிஸ்டம் அப்படின்றதே இட் இஸ் ஃபேமிலி பாண்டட், கரெக்ட்டுங்களா? எல்லாருமே ஒரு 25 வயசு ஆனோடனே ஐயா கல்யாணம் பண்ணிக்கணும், முதல்ல பசங்களை குழந்தைகள் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலி பேஸ்டு கோல்ஸ், அதாவது ஃபேமிலியோட எந்த அளவுக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஃபேமிலியோட எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி பழகுறோம், ஃபேமிலியோட எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் இருக்கணும். முக்கியமா அட்லீஸ்ட் ஒரு மீலாவது ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிடாத பட்சத்துல ஒரு 60-70 வயசுக்கு மேல அந்த குழந்தை நம்ம கூட இருக்குமா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகக்குறியா இருக்கும். ரெண்டாவது, வைஃப் கல்யாணம் பண்ணிக்கிறோம், பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா we completely dedicate our life to business or some work. சோ அப்புறம் எது கல்யாணம் பண்ணிக்கிறோம்? சோ ஃபேமிலி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸும் அந்த கோல்ல கண்டிப்பா இருக்கும். அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் விஷயங்கள், அதாவது நாலேஜை கேதர் பண்ணிக்கிறது. என்னோட ஒரு பகுதி வந்து ஆஃப் மணி, லைக் வாட் எவர் ஐ ஏர்ன், அதுல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வந்து ஐ ஸ்பெசிஃபிக்கலி டெடிகேட் ஃபார் ட்ரைனிங்ஸ். ஏன்னா ட்ரைனிங்ஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து ஐ அட்டெண்டட் மோர் தேன் 60 to 65 trainings. அட்லீஸ்ட் பர் இயர்ல வந்து ஐ யூஸ் டு கோ அட்லீஸ்ட் ஃபார் 10 trainings every year. ஸோ அது மூலியமா நம்ம நிறைய ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்க முடியும்.
அண்ட் கடைசி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி தான் ஹெல்த். ஒரு 40-45 வயசுல நிறைய பணம் சம்பாதிச்சிடும், நம்மளோட கோல்ஸ் வந்து நிறைய அச்சீவ் பண்ணிடுறோம், பட் ஹெல்த் அப்படின்ற பாயிண்ட்ல மிஸ் பண்ணிடுறோம். அப்படின்ற பட்சத்துல ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வயசுல சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஆஸ்மா இருக்கு, 4-5 நோய் இருக்கு. ஸோ ஹவ் வி கேன் என்ஜாய் தட் மணி ஆர் ஹவ் வி கேன் யூட்டிலைஸ் தட் ஃப்ரூட்? எஸ், அங்கதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட கோல்ல கண்டிப்பா இந்த 4 ஆஸ்பெக்ட்டுமே இருக்கணும். ஒன்று ஃபினான்ஷியல் கோல், செகண்ட் ஒன் ஹெல்த், தேர்ட் ஒன் ஃபேமிலி, ஃபோர்த் ஒன் பர்சனல். ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 2 minutesல கேன் வி ரீரைட் our goals? Can you give an example? Yes, why not? One is in next 2 years I want to start 2 new businesses. In next 2 years I want to attend at least 4 trainings. In next 2 years I would like to buy a property or something. எனக்கு ஏதாவது தேவையான ஒரு விஷயம், என்னோட பர்சனல் விஷயங்கள் ஏதாவது நான் அக்வயர் பண்ணிருக்கணும். And every day I used to spend at least 1 hour with my family. Or my weight should be at 60. And the மாதிரி ஏதாவது you can fix whatever you like or whatever you feel you face some difficulty in some area, you can fix it as you go.